ஹலோ நண்பா. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற இந்த புத்தகம் 1937இல் எழுதப்பட்டது. இதன் ஆசிரியர் நெப்போலியன் ஹில். அவர் உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள், அதாவது ஆண்ட்ரூ கார்னெகி, ஹென்றி ஃபோர்ட், தாமஸ் எடிசன் போன்றோர் எப்படி சிந்தித்தார்கள், எப்படி முடிவெடுத்தார்கள், எப்படி செல்வம் அடைந்தார்கள் என்பதை 20 ஆண்டுகள் ஆய்வு செய்து இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் பணம் மட்டுமல்ல, வெற்றி, மனநிலை, இலக்கு, நம்பிக்கை, வாழ்க்கை தத்துவம் பற்றியது. ஒரு மனிதன் மனதில் ஆழமாக நம்பி தொடர்ந்து சிந்திக்கும் விஷயம் அவன் வாழ்க்கையில் நிஜமாகிறது. எண்ணம், நம்பிக்கை, செயல், பழக்கம், வெற்றி. புத்தகத்தின் 13 முக்கிய கோட்பாடுகள். 1. ஆசை, எல்லாவற்றின் தொடக்கம். வலுவான ஆசை இல்லாமல் பெரிய வெற்றி இல்லை. முக்கிய கதை. நெப்போலியன் ஹில் ஒரு தங்க சுரங்க கதையை சொல்கிறார். ஒரு மனிதன் தங்கம் கிடைக்கவில்லை என்று நினைத்து சுரங்கத்தை விட்டுவிட்டு போய்விட்டான். பின்னர் வந்த ஒருவன் 1 அடி கூடுதல் தோண்டினால் தங்கம் கிடைக்கும் என்பதை கண்டுபிடித்தான். வெற்றி தோல்வியிலிருந்து 1 அடிதான் தூரம். ஆசை எப்படி இருக்க வேண்டும்? தெளிவான இலக்கு, நான் இதை அடைய வேண்டும் என்ற தீவிரம், காலக்கெடு, டெட்லைன். மங்கலான ஆசை, மங்கலான வாழ்க்கை. 2. நம்பிக்கை, ஃபெய்த், எண்ணத்தை சக்தியாக மாற்றுவது. நம்பிக்கை என்பது மனதின் இயந்திரம். நீங்கள் உங்களையே நம்பவில்லை என்றால் உலகம் உங்களை நம்பாது. செல்ஃப் சஜஷன், தன்னம்பிக்கை பயிற்சி. தினமும் உங்கள் இலக்கை உரக்கச் சொல்ல வேண்டும். உதாரணம்: நான் வெற்றியாளன், நான் செல்வந்தனாகிறேன், நான் என் இலக்கை அடைகிறேன். மனம் தொடர்ந்து கேட்டால் அதை உண்மை என ஏற்றுக்கொள்ளும். 3. தன்னம்பிக்கை பயிற்சி. மனதுக்கு நீங்கள் தரும் ஆணைகள்தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. எனக்கு முடியாது என்றால் தோல்வி, நான் கற்றுக்கொள்வேன் என்றால் வளர்ச்சி. மனம் என்பது நிலம், எண்ணங்கள் என்பது விதை, நீங்கள் விதைப்பதுதான் விளையும். 4. அறிவு, ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். அனைத்தையும் தெரிந்தவன் அல்ல, தேவையானதை தெரிந்தவன் வெற்றி பெறுகிறான். டிகிரி முக்கியமில்லை, ஸ்கில் பிளஸ் பயன்பாடு முக்கியம். உதாரணம்: பில் கேட்ஸ் புரோகிராமர், எடிசன் எக்ஸ்பெரிமெண்டர். கற்றதை பணமாக மாற்றத் தெரிந்தவனே புத்திசாலி. 5. கற்பனை, இமேஜினேஷன். எல்லா பெரிய கண்டுபிடிப்புகளும் ஒரு கற்பனையில்தான் தொடங்கின. கார், விமானம், மொபைல், இன்டர்நெட் அனைத்தும் ஒரு காலத்தில் கற்பனைதான். உங்கள் இலக்கை முன்னமே மனதில் படம் போல பார்க்க வேண்டும். 6. திட்டமிடல், ஆர்கனைஸ்ட் பிளானிங். கனவு பிளஸ் திட்டம் வெற்றி. ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் மாற்று திட்டம், பிளான் பி, சி. வெற்றியாளன் தோல்வியிலும் நிற்க மாட்டான், வேறு வழி தேடுவான். 7. முடிவெடுக்கும் திறன், டிசிஷன். வெற்றியாளர்கள் வேகமாக முடிவெடுப்பார்கள், மெதுவாக மாற்றுவார்கள். தோல்வியாளர்கள் யோசித்தே காலத்தை வீணாக்குவார்கள், பிறர் கருத்தில் சிக்குவார்கள். உங்கள் வாழ்க்கை முடிவுகள் உங்கள் கைகளில். 8. தொடர்ந்து முயற்சி, பர்சிஸ்டன்ஸ். தொடர்ந்து முயற்சி செய்யாத புத்திசாலியும் தோல்வியடைவான். நெப்போலியன் ஹில் சொல்கிறார், தோல்வி என்பது தற்காலிகம், முயற்சி நிறுத்தினால்தான் நிரந்தரம். வெற்றி பிடிவாதத்தை விரும்பும். 9. மாஸ்டர் மைண்ட். ஒரே மனிதனின் சக்தி குறைவு, குழுவின் சக்தி அளவில்லாதது. ஒரே இலக்குடன் சிந்திக்கும் குழு, நேர்மறை ஆற்றல், ஆதரவு பிளஸ் அறிவு. சரியான நண்பர்கள், சரியான வாழ்க்கை. 10. பாலியல் ஆற்றல் மாற்றம். இது தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. தீவிரமான ஆற்றலை படைப்பாற்றலாக, தொழிலாக, இலக்காக மாற்றுவது. பெரிய தலைவர்கள் இந்த ஆற்றலை கட்டுப்படுத்தி வெற்றியாக மாற்றினர். 11. உட்சிந்தை, சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்கள் உணர்ச்சி நிறைந்த எண்ணங்கள் நேரடியாக உட்சிந்தைக்குள் போகும். பயம், சந்தேகம் என்றால் தோல்வி, நம்பிக்கை, ஆசை என்றால் வெற்றி. 12. மூளை, பிரெயின். மூளை
எண்ணங்களை அனுப்பும் நிலையம் பெரும் நிலையம். நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை மனிதர்களை ஈர்க்கும். 13வது 6வது அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ். அனுபவம் பிளஸ் உள்ளுணர்வு. உடனடி உணர்வு, சரியான நேரத்தில் வரும் முடிவு. இது பயிற்சியால் வளரும். வேண்டாம் 6 பெரிய பயங்கள் தோல்விக்கு காரணம். வறுமை பயம், விமர்சன பயம், நோய் பயம், அன்பை இழக்கும் பயம், முதுமை பயம், மரண பயம். பயம் என்பது முன்னேற்றத்தின் எதிரி. புத்தகத்தின் இறுதிச் செய்தி: உங்கள் மனம் நம்புவதையே உங்கள் வாழ்க்கை பெறும். எண்ணத்தை மாற்றுங்கள், நம்பிக்கையை வளர்க்குங்கள், தொடர்ச்சியாக செயல் செய்யுங்கள். திங்க் ரிச், ஆக்ட் ரிச், பிகம் ரிச்.